கடவுளின் ஆசிரை பெற வாழ்வாக்க வேண்டிய 10 இறை வார்த்தைகள். 1. நீ இளவயதின் இச்சைகளை விட்டு ஓடிவிடு. தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவரது பெயரை அறிக்கையிட்டு வழிபடுவோருடன் நீதி, நம்பிக்கை, அன்பு, அமைதி ஆகியவற்றை நாடித்தேடு. 2 தீமோத்தேயு 2:22. மனம் திருந்துவதற்கான இக்காலத்தில் பாவ பழக்கங்கள், பொய் பேசுதல், ஏமாற்றுதல், தீய எண்ணங்கள் போன்றவற்றை விட்டு விலக வேண்டும். கூட்டு வழிபாட்டில் கலந்து கொண்டு இறைவனை வழிபட முயற்சிக்க வேண்டும். 2. மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும், தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். எபேசியர் 4:31. மனம் திருந்த வேண்டும் என்றால் பிரருடன் கொண்ட மனக்கசப்பு, சினம், கோபம், சண்டை, பகைமை ஆகியவற்றை மறப்பதுடன் இந்த காலத்தில் புதிதாக யாரிடமும் மனக்கசப்பை ஏற்படுத்தாமல் தவிர்க்க வேண்டும். 3. உங்கள் நடத்தையை பற்றி மிகவும் கருத்தாயிருங்கள். ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள். இந்த நாள்கள் பொல்லாதவை, ஆகவே காலத்தை முற்றும் பயன்படுத்துங்கள். எபேசியர் 5:15-16. இதோ நாள் வந்துவிட்டது. நற்செய்தியை நம்பி கடவுளை நாடித்தெட இருக்கும் காலத்தை வீணாக்காமல் பயன்படுத்துவோம். அதிகமாக மொபைல், டிவி, சமூக ஊடகம் போன்றவற்றில் தேவையில்லாததை பார்த்து நேரத்தை வீணாக்காமல் இருப்போம். நம்மிடம் இருக்கும் விலை மதிப்பிட முடியா நேரத்தை கடவுளுக்கு காணிக்கையாக்க முயற்சிப்போம். 4. செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் என்று மறைநூல் உரைக்கிறது. யாக்கோபு 4:6. அகந்தை, பெருமை மற்றும் தன்னலத்தை விட்டு தாழ்மையாக வாழ வேண்டும். கடவுளின் கருணையை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். தாழ்நிலையில் உள்ளவர்களின் மன்றாட்டையே கடவுள் கேட்கிறார் என்பதை மனதில் நிறுத்துவோம். 5. கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். எபேசியர் 4:29. பிறரை பற்றி புரணி பேசுவதையும் கெட்ட வார்த்தை பேசுவதையும் தவிர்க்க வேண்டும். ஒரே வாயில் கடவுளை புகழ்வதும் தீய பேச்சு பேசுவதும் அருள் வளர்ச்சியை தடை செய்கிறது. தீய பேச்சு உங்கள் ஆன்மாவை கொள்கிறது. 6. விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். ரோமையர் 12:11. ஆண்டவரை வரை விடாமுயற்சியோடு தேடுபவர்களே கண்டடைகின்றனர். சோம்பேறித்தனம் பாவ வாழ்க்கைக்கு இட்டுச் செல்கிறது. சோம்பல் கடவுளை தேடும் ஆர்வத்தை குறைத்து விடுகிறது. கடவுளை தேடுவதை தடுக்க தீயோன் பயன்படுத்தும் ஆயுதம் நாளைக்கு செய்யலாம் என்னும் நினைப்பு. 7. நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 2:4. இயேசுவை ஏற்றுக்கொண்ட அனைவரும் அவரைப் போல பிறர் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும். சுயநலமாக வாழ்ந்ததை விடுத்து பிறருக்கும் என்ன தேவை என்று சிந்திக்க வேண்டும். பாதையில் கிடக்கும் கல்லை மற்றவர்களுக்கு அடிபடுமே என்று நகர்த்தி வைப்பதும் கூட மற்றவர்கள் மீது அக்கறை கொள்ளுதலே. அக்கறையை செயலில் காட்டுங்கள். 8. மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணத தந்தையும் உங்களை மன்னிப்பார். மத்தேயு 6:14. கடவுளிடம் மன்னிப்பை எதிர்பார்க்கும் நாம் நம்மால் பிறருக்கு கொடுக்க முடிந்த மன்னிப்பை கொடுத்தோமா? மன்னிக்காத மனம் கடவுளிடம் நெருங்குவதை தடுக்கிறது. மற்றவர்களை மன்னிக்காமல் இருப்பதை தவிர்க்க வேண்டும். 9. உலகு சார்ந்தவையான உடலாசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வச் செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல, அவை உலகிலிருந்தே வருபவை. 1 யோவான் 2:16. உலகத்துடன் நெருங்கியிருந்தால் உலக ஆசைகள் நம்மை தேடிவரும். தந்தையை நெருங்கியிருந்தால் விண்ணகத்துக்குரிய ஆசைகள் நம்மை தேடிவரும். எனவே பொருள் ஆசை மற்றும் உலக சுகங்களில் அதிக கவனம் கொடுக்காமல் இருந்தால் விண்ணகத் தந்தையிடம் இருந்து வருவதை பெற்றுக்கொள்ளலாம். 10. இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். 1 தெசலோனிக்கர் 5:17. இந்த தவக்காலத்தில் இடைவிடாது இறைவனிடம் வேண்டி நன்மையை பெற்றுக்கொள்வதோடு மற்றவர்களுக்கும் அதை பெற்றுக் கொடுக்க முயற்சிப்போம். ஜெபத்தை புறக்கணித்தால் அது கடவுளுடனான உறவை பலவீனமாக்கும்.
இடையில் தீயோன் களையை விதைத்து விடுவான். எனவே இடைவிடாது ஜெபிப்போம். இந்த 10 இறைவார்த்தைகளை வாழ்வாக்கி இறைவனை நெருங்கிச் செல்வோம்.